ஆதவ அர்ஜுனா அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, விளையாட்டுத்துறை அளவுக்கு கஷ்டமான ஒரு துறை எதுவுமே கிடையாது, விவசாயம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா விவசாயி கஷ்டப்படுற அளவுக்கு இங்க யாருமே வந்து கஷ்டப்படவும் முடியாது. அதை வந்து அவருக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியல. இப்போ அவர் வந்து பேசியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் தான் வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலையில அவர் வந்து பேசின ஒரு விஷயம் தான். இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வந்து விவசாயிகளால மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காரு. சரி, எதுக்காக திருவண்ணாமலையில அவர் இந்த ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிச்சு அங்க வந்து சிப்காட் ஆல்ரெடி கட்டியிருக்காங்க 1-2, அதை இன்னும் 3ஆம் கட்டமா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலங்களை வந்துட்டு அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தரிசு நிலம், அதனாலதான் நாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விவசாயிகள் சைட்ல இருந்து அவங்க சொல்றது, நாங்க இங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப எங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சு ஒருத்தவங்களோட நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு விஷயம். விவசாயிகளோட வயித்துல அடிச்சோம் அப்படின்னா நம்ம என்னைக்குமே வந்துட்டு நல்லாவே இருக்க முடியாது. சோ அதுக்காக தான் இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது.